தமிழக மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படுகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமா பார்த்துக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக கிழக்கு ஒன்றியத்தின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை பயிற்சி கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி உரையாற்றினார். அப்போது எதிரிகளின் சூழ்ச்சியால் கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டதாகவும் இம்முறை திமுகவிற்கு தோல்வியை பரிசாக கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மழை காலத்தில் நெற்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக அரசு செய்யவில்லை என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் பொதுமக்கள் திமுக மீது வெறுப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அம்மாவுடைய காலத்திலே சாத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ், சிவகாசியில் ஆர்ட்ஸ் காலேஜ், அருப்புக்கோட்டையில் ஆர்ட்ஸ் காலேஜ், எல்லா பட்டாசாலைகளுக்கும் சாலை போடப்பட்டது. நெசவு தொழில் பாதுகாக்கப்பட்டது, விவசாய தொழில் பாதுகாக்கப்பட்டது, விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு விவசாயம் என்ற பொருளுக்கு விற்பனை கிடையாது. இன்றைக்கு மழை வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளத்தில் நெல்லெல்லாம் விளைந்து கிடைக்கிறது, உழைக்கிறது. அதை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கவில்லை. கொள்முதல் செய்யாத காரணத்தால் ரோட்ல கிடந்த நெல்லெல்லாம் உழைக்காதவிட்டது, வீணாக போய்விட்டது. பதறி ஓடுகிறார் நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார், பாய்ந்து ஓடுகிறார் டெல்டா மாவட்டத்திற்கு. அங்க இருக்கிற விவசாயிகளை அழைத்து அந்த நெல் பணிகளை தூக்கி பார்த்து அவருடைய கண்ணீரை துடைத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் சட்டமன்றத்தில் கொண்டு சொல்லி பேசுகிறார். அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, பாதிக்கப்பட்ட ஏழை தொழிலாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்கிறார்? சினிமா பார்த்துட்டு இருக்கார். மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக பொழுதுபோக்கு அம்சமான வேலைகளை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்கிறார். மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் திட்டுவிட முடியாது. கொண்டாட கூட்டுக்குடி திட்டம் ராஜபாளைய தொகுதிக்கு பணம் 500 கோடி ராஜபாளைய தொகுதிக்கும் ராஜபாளையம் நகரத்துக்கும் சிவகாசி மாநகராட்சிக்கு ஒதுக்கி இன்னும் அந்த பணி முடியாமல் இருக்கு. நாம் இருக்கின்ற பொழுது 70% வேலையை முடித்தோம், 530 கோடி ரூபாய். அந்த பணியை கூட இன்னும் முடிக்காமல் வைத்திருக்கின்றனர். இதுதான் திமுக ஆட்சியுடைய இழிநிலை. திமுக ஆட்சி என்றைக்கு வந்ததோ அன்றிலிருந்து கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் முக்கிய பிரதான தொழிலாக திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள்.